Hi viewers, welcome to our BVS Ara. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட சைட்டில் வந்து போர் போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து நம்ம வாஸ்து டே அன்னைக்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வாஸ்து பற்றி வீடியோ நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாஸ்து பண்ணி முடித்தா அடுத்து அப்போவே வந்து போருக்கான எல்லா ட்ரக் எல்லாமே வந்துட்டாங்க ரெடியாக. ஸோ முடித்த உடனே நம்ம அதே மாதிரி நம்ம நீரோட்டம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் சேனலில் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் பண்ண இடத்துல வந்து இப்போது செட் பண்ணாங்க. ஸோ லாரியை வந்து 4 சைட்ஸ் அவங்க வந்து ஹைட் ஏற்றி இதுதான் ட்ரில்லிங் பண்ணுற ராடு. ஸோ அது வந்து ஒரு 5 feet. ஸோ அந்த ராடை கரெக்டாக நம்ம நீரோட்டம் எங்கே பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த ஸ்பாட் அவங்க கரெக்டாக எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரில்லிங் பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ராட்ஸ் தான் உள்ள 10 feet. இந்த ஒரு ராட் வந்து 10 feet. ஸோ ஒவ்வொரு ராடாக நம்ம வந்து உள்ளே இறக்க போகிறோம். இது எந்த ஃபீட்டில் நமக்கு வாட்டர் வரப்போகுது அப்படிங்கிறதுல. ஆனால் இந்த நாங்கள் இப்போ இருக்க ஏரியாவில் வந்து நல்ல வாட்டர் வந்து இருக்குது, வாட்டர் ரிசோர்ஸ் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் சர்ப்ரைஸிங்காக வெயிட் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம், எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். ஸோ அதே மாதிரி ட்ரில்லிங்க்கு அப்புறம் போகிற ராட், அதுக்கு அடுத்து ஒரு ராட், அந்த மாதிரி அவங்க எல்லாமே ரெடியாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி அந்த நீரோட்டம் அந்த பாயிண்ட்டு கீழேயும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் மண்ணை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி கவர் பண்ணுறதுக்கு ஒரு ராட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பைப் மாதிரி ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது உள்ளேருந்து மண் எல்லாம் தெளித்து வருங்க. ஸோ அது வெளியே தெளிக்காமல் இருக்கிறதுக்காக அதை கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மண்ணை டிக் பண்ணி விட்டுட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ட்ரில்லிங் ராடை சுற்றி. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்குள்ளே வந்து இந்த ட்ரில்லிங் ராடு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகும். இதை ப்ரெஸ் பண்ணி இந்த பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கடுத்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு 5 feet வந்து போகுது. ஸோ ஃபுல்லாமே மண் தான் இருக்குது. ஸோ எப்போ தண்ணி வரப்போகுது அப்படின்னு நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி கம்ப்ரெஸர் அங்கேருந்து ப்ரெஷருக்காக பைப்பில் வந்து இன்னொரு லாரியிலேருந்து ப்ரெஷர் இங்கே சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஆப்ரேட்டர் வந்து சென்ட் பண்ணலாம். அங்கேருந்து ப்ரெஷர் வந்து இந்த ராடுக்கு வந்து வருது. ஸோ அந்த ப்ரெஷர்னால தான் இந்த ஒவ்வொரு ராடும் உள்ளே இறங்குது மண்ணுக்குள்ளே. ஸோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மண்ணெல்லாம் தேய்ச்சி வெளியே வருது. இப்போது இந்த ராட் சைஸ்க்கு தான் இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 feet ராட் வந்து உள்ளே போயிடுச்சு ட்ரில்லிங் ராட். ஸோ இதுக்கு அடுத்து அதே இந்த சைஸ் ஃபிக்ஸிங் வந்து அப்படியே மாற்றுவாங்க. ஸோ அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த குட்டி அந்த 10 feet ராடுக்கு போகுதுல அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 10 feet கீழே இறக்குவாங்க. நம்ம பிளான் பண்ணது வந்து நாங்கள் வந்து 300 feet போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பக்கத்தில் நியர்பையில் நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து 120 தான் போட்டிருக்காங்க. 120, 140 அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அதுவே போதுமானது அப்படின்னு நினச்சி போட்டாங்க. நாங்கள் வந்து 300 போடலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த 10 feet ராடு வரைக்கும் நமக்கு எப்போ வாட்டர் கிடச்சி 40 feetலேயே நமக்கு வந்து வாட்டர் வந்துச்சு. ஸோ 30 feetலேயே கொஞ்சம் ஈரமான மண்ணு வந்துச்சு. கரெக்டாக 40 feet ராடு முடிச்சு அடுத்த ராடு 40 feet ரீச் ஆகுங்க, 4th ராட் ரீச் ஆகும்போது தண்ணி வந்துச்சு வெளியே. ஸோ இதெல்லாம் தான் பைப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 40 feet வந்து 10 inch பைப் வந்து 21 feet வந்து இறக்கிது. ஸோ அதுக்கடுத்து அவங்க கண்டினியூஸாக இப்படி போட்டுகிட்டே இருந்தாங்க. அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணி உள்ள ப்ரெஷர் பண்ணி ராடு போயிட்டே இருந்தது. ஸோ நமக்கு 40 feetலேருந்து தண்ணி வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ராட் முடியும் இந்த மாதிரி ஹை ப்ரெஷரில் தண்ணி உள்ளே வந்து நிறையா போயிட்டுருக்கு. இந்த பக்கமே வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ 40 feetலேருந்து நமக்கு தண்ணி இருக்குது. ஸோ ஊற்று வந்து 40 feet வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம போக வந்து அந்த பாறை இந்த மண்ணெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 feetலேருந்து நமக்கு வந்து ஃபுல்லாமே கீழே பாறை தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதாவது ரொம்ப நாள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் நமக்கு வந்து ரிஸ்க். ஸோ அது எப்படியாவது சரிஞ்சு உள்ளே விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
கீழே போக போக ஃபுல்லாமே அந்த பாறை மாதிரி நம்ம எம்சாண்டோட இன்னும் கொஞ்சம் திக்கான அது நெருங்கு தான் பாறையாக நொறுங்கி தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் அவங்க கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு 120 140 போதுமா அப்படின்ட்டு. பாறையாக தான் வருது, அதனால் தண்ணி உங்களுக்கு எப்பவுமே உள்ளே இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு. பட் நாங்கள் சரி 300 போகலான்னு நினச்சோம். அப்புறம் ஓகே 260 வர போயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ போட்டிருக்கோம் 260 வர போர் போட்டிருக்கோம். அண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. பாறையெல்லாம் மண்ணு ரொம்ப நைஸ் வரவே இல்லை. ஸோ ஓகே 260 ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக இந்த ப்ளஷ் பண்ணி நம்ம வாட்டரை ஃபுல்லாக இது பண்ணிடுச்சு. ஸோ இதை பார்க்க ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் என்னென்னா ஸோ இதுதான் ஃபைனல். நாங்கள் லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்தோம். ஒரு கல் தூக்கி போட்டோன்னா நமக்கு ஒரு 10 feet அந்த அளவுலேயே அந்த தண்ணி சத்தமே கேட்டுச்சு கல்லுக்குள்ளே விழுந்ததில்ல. ஸோ இப்போ தண்ணி மேலே வர உங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 260 வரை போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ் எல்லா ராட்சையும் ஒன்றா வெளியே எடுத்தாங்க. இதுதான் நாங்கள் போர் ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். ஸோ இவங்க 260 ராட்ஸையும் வெளியே 260 feetக்கு 26 ராட்ஸ் ப்ளஸ் அந்த 5 feetக்கான ட்ரில்லிங் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டாங்க. அண்ட் இதுதான் ஸ்லாட்டட் பைப்ஸ். நாங்கள் கீழே 7 inch பைப் 77 feet போட்டிருக்கோம். அது எல்லாமே இந்த மாதிரி ஸ்லாட்டட் பைப்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பைப் டேரெக்டாக மேனுவலாக தான் உள்ளே இன்சர்ட்டே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்லாட்டட் பைப்ஸில் ஒரு க்ளூ மாதிரி அப்படியே லிக்விடாக இருக்குது. ஸோ அதை சுற்றி ஒட்டிட்டு அதை கீழே இருக்க பைப்போட ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டுறாங்க. அது உடனே டக்குன்னு ஒட்டிக்குது. ஸோ அது போக அவங்க சுற்றி ஸ்க்ரூ வச்சு ட்ரில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரில் பண்ணி 77 feetக்கு பைப் இருக்கேன். ஸோ டோட்டலி நம்ம 10 inch பைப் 21 feet அண்ட் 7 inch பைப் 77 feetக்கு நம்ம உள்ளே இப்போ இது பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் பைப்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா அது கீழே ஃபுல்லாமே பாறை தான் வருது, அதனால் நீங்கள் கீழே வர பைப் இறக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போர் போடுற அவங்க சஜஸ்ட் பண்ண நீங்கள் கீழே வர பைப் இறக்குனாலும் உங்களுக்கு பெஸ்ட்டு தான் அப்படின்னாங்க. பட் தண்ணியும் நல்லா தான் இருக்குது. நம்ம வேணால் ஃப்யூச்சரில் தண்ணி குறையுதுன்னா நம்ம வேணால் பைப் அந்நேரம் நம்ம இறக்கிக்கலாம், அப்படி நீட் ஆகுதுன்னா அவசியம் இல்லை அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் 77 feet வரை தான் இப்போ நாங்கள் பைப் உள்ளேயே இறக்கியிருக்கோம். ஸோ ஃபைனலி நாங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. போர் வண்டியெல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்களும் ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ண ஒரு ஹாப்பியோடு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.